எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படின்ற 3 நாடுகளுக்குள்ள நடக்கிற போர்னால, இந்த உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இருக்க மார்க்கெட் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த எல்லா நாட்டுல இருக்க மார்க்கெட் மட்டும் அஃபெக்ட் ஆகாம, இன்னைக்கு அந்த போர் நம்மளோட இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களோட ஜஸ்ட் அவங்களோட வீட்ல இருக்க கிச்சன் வரை வந்துருச்சு. ஆமாங்க. முதல் விஷயம் நம்ம ஒரு 3 நாளா பேசிட்டு இருக்க, அதாவது இந்திய மக்கள் ரொம்ப எல்லாரும் மோதிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா அதாவது நம்ம வீட்ல எரிவாயு, சமையலுக்கு யூஸ் பண்ற எரிவாயு எல்லா இடத்துலயும் தட்டுப்பாடு வந்திருக்கு. எல்லாரும் உடனே புக் செய்யுங்க, எல்லாம் உடனே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அப்படிலாம் ஒரு தட்டுப்பாடு இல்லை அப்படின்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது அத்தியாவசியம் தேவையான பொருட்களை அதாவது நியாயமான விலைக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதாவது இந்த வார் டியூரேஷன்லாம் ஒரு சாதகமா பயன்படுத்திட்டு ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாங்க ஷார்ட்டேஜ் கண்டிப்பா இருக்கு, பெட்ரோல் ஷார்ட்டேஜ்லாம் இருக்கு, பெட்ரோல் இன்னைக்கு ₹103 தான் விலை. ஆனா நீங்க என்கிட்ட வாங்குனீங்கன்னா ₹300. அதாவது என்கிட்ட வாங்குறேன்னா வாங்கு, டேங்க் ஃபில் பண்ணேன்னா ஃபில் பண்ணி, இல்லாட்டி கிளம்பிட்டே இரு. ஆனா பெட்ரோல் இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டா இந்தியா ஃபுல்லா கிடைக்காது. கேஸ் கம்ப்ளீட் இந்தியா ஃபுல்லா கிடைக்காது. நிறைய பேர் இந்த மார்க்கெட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் நியாய விலைக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை சொல்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஓவராலா எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு கலவரங்கள், எந்த ஒரு கூட்டங்கள் இது மாதிரி அகேன்ஸ்டா வராமையும் பாத்துக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட்டும். இந்த இடத்துல நம்ம ஒரு கேட்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், எனக்குள்ள ஒரு நடந்த கன்ஃபியூஷன் கூட. அதாவது ஒரு பெரிய கவர்மெண்ட் பதட்டம் நடந்துச்சுன்னா அதை ஆப்வியஸ்லி மெயின்டைன் பண்ண தான் செய்வாங்க. இப்போ இந்தியன் ஆயில், அதாவது நம்ம இந்தியாவில் மேஜரா, அதாவது எல்பிஜியும் ஃபியூலும் சப்போர்ட் பண்ற ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்க தன்னோட வலைத்தளத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஓவராலா எங்கள்கிட்ட எந்த தட்டுப்பாடு இல்லை, யாரும் அலைமோத வேணாம்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டே தன்னோட வெப்சைட்ல அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, அதாவது நமக்கு ஒரு பற்றாக்குறைன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தாலும், அதாவது பற்றாக்குறைன்னு ஒரு விஷயங்கள் வந்தாலும் நமக்கு 70 to 80 நாள் சஸ்டெயின் பண்ணக்கூடிய கேஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்துல நிறைய பேர் டிமாண்ட் பண்ணனால எந்த கேஸ் நீங்க அப்ளை பண்ணினாலும் அது 10 நாள் கழிச்சு தான் அவங்கள்ட்ட வரும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு வாட்டி கேஸ் வாங்கினா அடுத்து 25 நாளைக்கு ஒரு வாட்டி தான் கேஸ் அவங்கள்ட்ட திரும்பவும் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். உண்மையாலுமே இந்த எல்பிஜிக்கான பற்றாக்குறை இருக்கா இல்லையான்னு கேட்டா, நம்ம ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல அனலைஸ் பண்ணி பார்க்கலான்றது எனக்கு ஒரு விஷயமா தோணுது. நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவில் 85% ஆஃப் த ஆயில் மற்றும் அதோட ஃபாசில் ஃபியூல், அதாவது நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல் அப்படின்ற இந்த கச்சா எண்ணெய்கள் எல்லாமே நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஏன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல, வேற ஒரு நாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, 85% எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது துபாய், ஈரான் அப்படின்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம ஃபாசில் ஃபியூல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம வாங்கிட்டு இருந்திருக்கோம். இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகி வரக்கூடிய வழிதான் இப்போ நமக்கு பிரச்சனை. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு பாதைகள், அந்த ஒரு கால்வாயில தான் இப்போ பிரச்சனையே ஆரம்பிக்குது. கால்வாயில ஈரான் என்ன பண்றாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கனால ஒவ்வொரு போட்டை கூட நான் நம்ப விட மாட்டேன்டான். ஒரு போட் கூட இங்க இருந்து அந்த சைடும் அங்க இருந்து இந்த சைடும் நவரவே கூடாது அப்படின்றத சொல்றாங்க. யுஎஸ்ஏல என்ன பண்றாங்க, வாங்க என்னோட 60,000 போர்க்கப்பல் இருக்கு என்கிட்ட, எல்லாமே என் கூட வாங்க, 60,000 போர்க்கப்பலை வச்சு என்னோட சப்மரைன்ஸ்லாம் வச்சு மொத்தமா நம்ம அதை படக்கலாம், எல்லாரும் வாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதாவது ஈரான் அதுல நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு, ஆயில், அதெல்லாம் விஷயங்கள் இருந்தாலுமே அந்த இடத்துல ஈரான் இப்போ வேர்ல்டோட மார்க்கெட், உலகத்தோட மார்க்கெட், ஈவன் நம்மளும் ஒவ்வொருத்தரும் ஒரு கொஸ்டின் மார்க்ல நம்ம இருக்கோம். அதாவது இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த போர் பதட்டம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் ஏதாவது நம்மளோட சமையலுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு அதாவது பண வீக்கம் அதிகமாயிருமே அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன பண்றாங்க, ஈரான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய விஷயங்களை சொல்ல வருது. ஈரான் ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, என்னால இந்த உலகத்தோட மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஒரு விஷயங்கள் முடிவு பண்ணேன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை அது கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஈரான் ஈராக் வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுவரையும் 3000க்கும் மேற்பட்ட அட்டாக் நடந்திருக்கு. 1300க்கும் மேற்பட்ட மக்கள் ஈரான்ல இறந்திருக்காங்க. யுஎஸ்ஏலயுமே அதாவது ஈரான் சொல்ற ஒரு டேட்டா பத்தி பார்த்தோம்னா, இன்னொரு 200 150 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க.
இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த இந்தியாவுக்கு இப்ப வந்திருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா எனர்ஜி டிபெண்டன்ஸ் தான். ஆமாங்க. நம்ம 85% வந்து நம்ம எல்லாமே டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். யுஏஇ தன்னோட பேரல் எக்ஸ்போர்ட்டிங்கை வந்து 2 to 3 மில்லியன் பேரலை கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்க அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமே தன்னோட பேரல் ப்ரொடியூசிங் அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றதை வந்து 20 to 30% குறைச்சிருக்காங்க. ஒரு சில கண்ட்ரீஸ்ல என்னன்னா ஆயில் அங்கேருந்து எடுத்துப்பாங்க இல்லையா, ஆயில் மண்ணுலேருந்து எடுத்து ஃபாசில் ஃபியூலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா, அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ எந்த போட்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது, எந்த ஒரு வர்த்தகமே நடக்காதுன்றதுனால. ஈரான் அவங்க வந்து போராட்டம் பண்றது இல்லாம, அவங்க வந்து இந்த வாரவே நடத்துறது இல்லாம என்ன பண்றாங்க, வேற வேற ஈரானோட ப்ராக்சிஸை வச்சு இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி இருக்க வீடியோவில் சொன்ன மாதிரி ஈரானுக்கு நிறைய ப்ராக்சிஸ் இருக்குங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஈரானை ஒரு 2 பெரிய நாடுகள் வந்து அட்டாக் பண்ணுது. ஒன்று யுஎஸ்ஏன்ற நாடு, இன்னொன்று இஸ்ரேலுன்ற நாடு. இந்த 2 நாடுகளுமே அட்டாக் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, யுஎஸ்ஏக்கு ஆயில் கண்டிப்பா வேணும். யுஎஸ்ஏக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி துபாய், கத்தார் இந்த மாதிரி அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்க கண்ட்ரியில ஈரான்ற கண்ட்ரி வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்க கண்ட்ரியா மாறக்கூடாது. இப்போ யுஎஸ்ஏக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஈரானோட நியூக்ளியர் வெப்பன். அது நியூக்ளியர் வெப்பன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி 50 கிலோ 500 டன் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் அந்த யுரேனியம்னு ஒரு விஷயம் தான். இந்த சண்டைலாம் எதுக்குன்னா எல்லாமே அந்த 414 கிராம் யுரேனியம்காக தான். அதாவது யுரேனியம் தானே, அது ஒரு மினரல் தானே, அது ஒரு எலமெண்ட் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அது இந்த உலகத்துல எல்லா இடத்துலையுமே இருக்காதுங்க. அதாவது உலகத்துல ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அதுவும் அந்த யுரேனியம் அப்படியே எடுத்து அதை அப்படியே நம்ம நியூக்ளியர் வெப்பனா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த யுரேனியம் நம்ம வந்து என்ரிச் பண்ணணும். என்ரிச் பண்ற யுரேனியம் தான் நம்ம நியூக்ளியர் மிசைலுக்கு யூஸ் பண்ண முடியும், நியூக்ளியர் வெப்பனுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்ப யுஎஸ்ஏக்கு அந்த 414 கிராம் யுரேனியம் வந்து கிடைச்சிருச்சுன்னா, அது இன்னும் நிறைய நியூக்ளியர் வார்ஹெடை யூஸ் பண்ணிக்கும். அது இன்னும் நிறைய நான் தான் இந்த உலகத்திலேயே சூப்பர் பவர்ஃபா, நான் தான் இந்த உலகத்தோட பெரிய ஜட்ஜு அப்படின்றத ஷோகேஸ் பண்ணிக்கும். ஈரானை அதாவது கைகள் இழந்த ஒரு கண்ட்ரியா மாத்திடும் மிடில் ஈஸ்ட்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. அதாவது ஒருத்தர் வந்து நான் வந்து பகிரங்கமா எதுவும் இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்கள் மேலேயும், அதுவும் இல்லாம இந்த ஒரு பெரிய யுனைடெட் நேஷன் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு பெரிய அமைதியை நிலைநாட்டு அந்த ஒரு சபையும் ஆஃப் பண்ணிட்டு, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷங்க மேலேயுமே ஒவ்வொருத்தரும் அவனை பத்தி திங்க் பண்ணணும், ஒரு நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாட்டா அந்த ஒரு விஷயம் ஒரு விஷயமா வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரி நான் உள்ள இறங்கி நானா சேஞ்ச் பண்றேன், இந்த உலகத்தோட அமைதியே குலைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த உலகம் நல்லா இருக்கும் நான் சேஞ்ச் பண்றேன்னு ஒரு பெரிய ஒரு கதையை, ஒரு பெரிய ஒரு பூவை வந்து எல்லா காதலையும் சுத்திட்டு இருக்காரு. ஸோ ஒரு விஷயம் என்னன்னாங்க, நான் நான் வந்து ஒரு நல்லதை பண்ணேன்னா நான் ஃபர்ஸ்ட் நல்லவனா இருக்கணும், என்னோட வார்த்தை நல்லதா இருக்கணும், என்னோட செயல்கள் நல்லதா இருக்கணும் இல்லையா. நான் அதெல்லாம் போய் பண்ணாம நானே நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கேன். நான் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கேன். நான் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கேன். இன்னொரு கண்ட்ரி நீ வைக்கக்கூடாதுப்பா. இந்த உலகத்துக்கே நீ பெரிய ஒரு த்ரெட் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதாவது நியூக்ளியர் வெப்பன் அந்த கண்ட்ரியில் இருக்கிறது மேபி டெசர்ட் ரீஜனா இருக்க எனர்ஜி ஜென்ரேஷனாகவும் இருக்கலாம். எனர்ஜி ஜென்ரேஷனா இல்லாம அவனே ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஃபோர்ஸா இருக்கலாம். அதாவது இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னா வந்து லைசன்ஸோட ஒரு கன்னு வந்து கண்டிப்பா வாங்கி நான் பாக்கெட்ல வச்சுக்கலாம். கவர்மெண்ட் அப்ரூவோட. அது நீ வைக்கக்கூடாதுப்பா. அதாவது போலீஸ்ட்ட மட்டும் தான் கன் இருக்கணும். அதாவது மத்த சிவிலியன்ஸ்ட்ட மட்டும் தான் கன் இருக்கணும். உன்ட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என்னங்க நியாயம்? அதாவது எல்லாத்துக்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன் அதை வச்சிருக்காங்க. அதாவது 500க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வெப்பனை யுஎஸ்ஏ வச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியோட லீடர் கிட்டயுமே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து, அவனை வந்து இன்னும் நிறைய பண்ண வச்சு, அதை ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி அதை வச்சு த்ரெட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால எல்லா கண்ட்ரியும் இன்னைக்கு மௌனம் சாதிக்குதுங்க. நம்ம மக்களாவது இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாலுமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் என் சேனலில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நிறைய சேனல்ல இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எனக்கான விஷயம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்னன்னா, உங்களுக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் லாஸ்ட் 3 நாள் நடந்த மாதிரி நம்மளோட சமையல் அறையும் நம்மளோட கிச்சனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த நேரத்தில் இன்னும் சென்னையில் அந்த பாதிப்பு வரல, புதுச்சேரியில், பெங்களூரில், அதே மாதிரி இன்னும் நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ஹோட்டலவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெங்களூரில் இருக்க ஹோட்டல் உரிமையாளர் சங்கம்
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹோட்டலை கேஸ் வர வரையும் ஒரு கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்ற நிறைய கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டா பாகிஸ்தானில் ஸ்கூல்ஸே வந்து லீவ் விடுறாங்க. அதே மாதிரி மக்கள், அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்க மக்கள்லாம் வந்து 4 நாள் மட்டும் தான் நீ வேலைக்கு போகணும் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹங்கரின்ற கண்ட்ரியில் நிறைய இடத்துல இந்த ஒரு வார்னால, ஒரு அமைதி நிலை குலைஞ்சனால